படிப்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அப்படியென்றால் நாம் காலை எழுந்தவுடன் என்ன படிக்கிறோம்? இப்போது யார் யாருடன் என்ன செய்தார், எங்கே என்ன தவறு நடந்தது என்பதையே படிக்கிறோம். நாம் கேட்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் கேட்பதும் படிப்பதும் பார்ப்பதும் அதுவே நாமாகி விடுவோம். ஏனெனில் நாம் கேட்கும் படிக்கும் பார்ப்பது எல்லாம் உள்ளே பதிந்து விடுகிறது. அதிலிருந்தேதான் நம்முடைய சிந்தனை இயங்குகிறது. இன்று நம்மிடம் பத்திரிகை இருக்கிறது, செய்தித்தாள் இருக்கிறது, அதற்கு பிறகு டிவி இருக்கிறது, பிறகு நம்மிடம் கைபேசி இருக்கிறது. அதுல முழு நாளும் செய்திகளும் தகவல்களும் வரிசையாக வருகின்றன. அப்படித்தானே? இப்படி முழு நாளும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது என்ன நடக்கிறது? நாம் இப்படி கேட்டு படித்து பார்த்து கொண்டே இருந்தால் அந்த விஷயங்கள் உள்ளே போய்கொண்டே இருக்கின்றன, போய்கொண்டே இருக்கின்றன, போய்கொண்டே இருக்கின்றன.